583 பேர் ஒரே நாளில் 2 விமானங்களில் 1977 மார்ச் 27 டெனரிஃப் தீவு. கனமழை மூடுபனியில் ஒரு ஓடுபாதை மட்டுமே இருந்தது. KLM விமானத்தின் கேப்டன் வெல்ஷீஸ் அவசரமாக இருந்தார். அனுமதி வரவில்லை. ஆனால் அவர் காத்திருக்கவில்லை. விமானம் ஓடத் தொடங்கியது. கோ பைலட் மெதுவாக சொன்னார், நாங்கள் இன்னும் கிளம்பலாமா என்று கேட்டார். அமைதியாக, பயத்துடன். கேப்டன் பதில் சொல்லவில்லை. விமானம் வேகம் எடுத்தது. அந்த நொடியில் பான் ஆம் விமானம் அதே ஓடு பாதையில் நடந்து கொண்டிருந்தது. மூடுபனியில் யாருக்கும் தெரியவில்லை. மோதல் நடந்தது. 583 பேர் இறந்தார்கள். கோக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாவற்றையும் பதிவு செய்தது. கேப்டன் தவறு செய்கிறார் என்று குழுவினர் அறிந்திருந்தார்கள். ஆனால் யாரும் நிறுத்தவில்லை. ஒரு வார்த்தை, ஒரு உறுதியான குரல், அது போதுமானதாக இருந்திருக்கும். விமான வரலாற்றில் மிகப்பெரிய விபத்து எந்த இயந்திர கோளாறாலும் வரவில்லை. அது அதிகாரத்தின் முன்தலை குனிந்த மனித மனதால் வந்தது.